ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்னைக்கு நம்ம பாதங்கள்ல ஏற்படக்கூடிய வலிக்கு என்ன மருந்துன்னு பார்க்கலாம். பாதங்கள்ல ஏன் வலி வருதுன்னு பார்த்தோம்னா, ரொம்ப நேரம் நிக்கிறதுனாலையும், சில பேருக்கு ஓவர் வெயிட் ஒபிசிட்டினாலையும் இந்த பாதங்கள்ல வலி வரும். இந்த பாதங்கள் வலியை குறைக்கிறதுக்கு நிறைய வலி நிவாரணி மாத்திரை எல்லாம் போடுவோம். அந்த நேரம் சரியாகும், திரும்ப வரும். அப்போ இந்த பாத வலியை நிரந்தரமா சரிப்படுத்துறதுக்கு என்ன மருந்துன்னு நம்ம பார்க்கலாம். நல்லெண்ணெயை எடுத்துப்போம். நல்லெண்ணெய் எடுத்து நல்லா சூடுபடுத்தி அதுல வேப்பெண்ணெயை போட்டு காய்ச்சும் பொழுது அந்த வேப்ப இலையை நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்தோம்னா அந்த இளம் பச்சை கலர்ல அந்த நல்லெண்ணெய் மாறி இருக்கும். அந்த நல்லெண்ணெய பாதங்கள்ல 2 வேளை, ஒரு நாளைக்கு 2 வேளை தடவி ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுநாள் காலையில குடிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரு மாசம் செஞ்சாலே போதும், அந்த பாதங்கள்ல ஏற்படக்கூடிய வலி குறையும். ஏன் இந்த பாதங்கள்ல ஏற்படக்கூடிய வலி இந்த நல்லெண்ணெயும் வேப்பலையும் போடும்போது குறையுதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லெண்ணெய் நரம்புகளுக்கு ஊட்டத்தையும் நரம்புகளுக்கு தேவையான சத்தையும் தரக்கூடிய நிறைய மைக்ரோநியூட்ரியன்ஸ் இருக்கு. வேப்ப இலை பொதுவாகவே எல்லா விதமான வலிகளையும் நீக்கும், குளிர்ச்சியை தரக்கூடியது. அப்போ நம்ம ரொம்ப நேரம் நிற்கும் பொழுது அந்த செப்பல் போட்டோ இல்ல ஷூஸ் போட்டோ இல்ல ரொம்ப நேரம் நடக்கிறவங்களோ அந்த மாதிரி இருக்கும்போது பாதங்கள்ல இருக்கக்கூடிய வலியை எடுக்கக்கூடிய சக்தி இந்த நல்லெண்ணெய்க்கும் வேப்பெண்ணெய்க்கும் இருக்கு. அதனால இதை தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 2 தடவை பூசி ஊற விட்டு போட்டுட்டே வந்தோம்னா 1 மாசத்துல இந்த வலி குறையும். இது அம்மா சொன்ன எளிய மருத்துவம். நன்றி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.